இவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டா ஓகே இந்த ஒரு டார்கெட் வச்சிருவாங்க, ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. ஓகே, பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு அது இருக்காது, டார்கெட்டே இருக்காது. வேற தானே business runs beyond money, salary person runs beyond time. எக்ஸாக்ட்லி. டைம் இஸ் மணி வித் ரிகார்ட் டு சேலரி. ஆனால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு டைம் இஸ் ஆல்சோ மணி, மணி இஸ் ஆல்சோ மணி. பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து பிஸ்னஸில் கொஞ்சம் ஃப்ரீடமும் இருக்கும், டைமும் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த மணி வரும் அப்படின்றது ஒரு சாரகாம்சம் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு. இப்போ ஒரு 1 lakh நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு அவங்க பிஸ்னஸில் எவ்வளோ முதலீடு போட்டு அந்த 1 lakh எடுக்க முடியுன்றது ஒரு இருக்கும், ஒரு பேஸ். எதுன்னு சொல்ல முடியுமா? அவங்க பிஸ்னஸில் இஃப் யூ ஹாவ் டு ஏர்ன் 1 lakh ஆஃப் ரெவன்யூ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்கள் பிஸ்னஸில்? 80,000 போட்டாரு. ஓகே, வேற யாருன்னா 50,000 சார். 50,000 depends on the sector, அவங்க சர்வீஸ் செக்டரா உங்க இதுல எவ்வளவு எங்க பர்టిక్యులர் இதுல இந்த சர்வீஸ் இந்த செக்டர் என்னது ஆக்சுவலா அதான் உங்களுடைய எஜுகேஷன் தானே 90%. அதான் 10% போட்டா போதும். ஓகே, சோ டிபெண்ட்ஸ். என்னோட பிசினஸ்ல மோர் தென் 30 lakhs. சாரி 30 lakhs போகும் இன்வெஸ்ட் 30 lakhs போடணும். எவ்வளவு வேரியேஷன் இருக்கு பாத்தீங்களா? சோ பேசிக்கலி இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, நம்மளோட அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் நம்மளோட ரெவன்யூ இருக்கும். அது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாறும். பட் இந்த இடத்துல ஐ வாண்ட் டு ஆஸ்க் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார் டு ஸ்டாண்ட் அப். ஏன்னா அவர் வெறும் 8,000 போட்டு 2.5 crores அடிச்சிருக்காரு. And this has happened just because he was in Jacob. ஸோ இது வந்து அத்தனை பேருக்குமே இது வந்து சாத்தியம் இருக்கு. நம்ம ஒன்றும் சீரியஸாக அந்த கேம் விளையாடலன்னு நினைக்கிறேன். இன்னொன்று விளையாட தெரியாமலும் இருக்கலாம். பட் ஆஸ் ஒன் டைம் கோஸ் வி வில் டியூன் அப். கண்டிப்பாக அதுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். அண்ட் நம்ம வந்து இங்கே அத்தனை பேருமே ஒரு பிஸ்னஸ்க்காக தான் நம்ம வந்திருக்கோம். அவங்க சொந்த பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. பட் அட் தி சேம் டைம் எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ வரும். இது ஒத்துக்கிறீங்களா? நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்றது நீங்களே கேள்வி கேளுங்க. எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ அவங்களா தேடி வந்து திருப்பி நமக்கு பிஸ்னஸ் கொடுப்பாங்க. இப்போ ஸ்ரீனிவாசன் சார் மேலே நம்பிக்கை வந்து பிஸ்னஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எதை வச்சு அவங்க நம்பிக்கை வந்திருக்கும்? வாரத்தில் ஒரு நாள் மீட் பண்ணுறோம், எப்படி நம்பிக்கை வந்திருக்கும்? ஒரு 10,000 பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு விதமான நம்பிக்கை இருக்கலாம். 2.5 கோடி பிஸ்னஸ் நான் போய் ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த கமிட்மெண்ட் அவர் ஹானர் பண்ணுவாங்களா இல்லையான்னு என்னை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் திஸ். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஃபோரம்ல அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு 60 பேர் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சைக்காலஜி தான் வந்து ஹெல்ப் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹி வாஸ் 100% அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாரு. ஹி கேவ் தி கமிட்மெண்ட். நம்மலாம் மீட்டிங் வரதுக்கு முன்னாடியே உள்ள வந்துருவாரு. 1 day before he would call everyone in the forum. அதே மாதிரி he will be the last person to go out. அந்த கமிட்மெண்ட், அந்த ஒரு டிசிப்ளின் அது இருந்தாலே 50% அச்சீவ்டு. நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய டூலா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட எஃபிஷியன்சின்றது தேர்ட். ஸோ தட் ஐ வாண்ட் டு கிவ் இட் டு யூ. அண்ட் அத்தனை பேரும் ஜேகாம் எதுக்காக வந்திருக்கீங்க? ஓகே, வேற என்ன கிடைக்கும் இதுல? கான்டாக்ட்ஸ் வேற கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் திங் இஸ் விசிபிலிட்டி. ஒத்துக்கிறீங்களா? நான் தீப்பெட்டி தயார் பண்றேன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நான் 10 ரூபாய் உன்னோட தீப்பெட்டி இந்தியாவிலேயே வேக்ஸ் மேட்சஸ் நான் மட்டும் தான் பண்றேன். அப்ப அதை சொல்லும் போது என்னோட பிசினஸ் வந்து விசிபிலிட்டி. இந்த பாயிண்ட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க. நான் 2 வாரமா நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த தீப்பெட்டி தயார் பண்றேன், அதை யாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இதை ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லும் போது மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களோட பிசினஸ்க்கு யூனிக் பாயிண்ட் இருக்கும். அதை வந்து நிறைய ஹைலைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விசிபிலிட்டி. விசிபிலிட்டி வந்த பின்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் பிசினஸ். இங்க வரும் 60 பேரோட பிசினஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. உண்டா இல்லைங்களா? இதெல்லாம் இல்லைன்னா இப்போ சக்சீட் டெக்னாலஜிஸ் அவர் என்ன பண்றாருன்னு தெரியாது, அது டெக்னிக்காலிட்டிஸ் என்னன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தரும் இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது we will understand the business technicalities. அதே மாதிரி டு கிவ் அண்ட் கெட் ரெஃபரன்ஸ், அது வந்து ரொம்ப சீரியஸா வந்து ப்ளே பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பிசினஸ்ல எத்தனை பேர் வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க?
மூணு பேர் வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கேன். மீதி பேருக்கு அப்போ மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் இல்லை இல்லைங்களா? உங்களோட 2 கையோட விட்டு எவ்வளோன்றது நீங்களே கணக்கு போடுங்க. 60 பேர் இதே மாதிரி கையை விரிச்சுட்டு நின்று உங்களோட கிராப் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும். அதுதான் இந்த பிளாட்ஃபார்ம். காலையில் வந்தோம் ஒரு பிராண்டா நம்ம சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னு இருக்காதீங்க. இது கண்டிப்பாக யூஸ் பண்ண உங்களோட பொட்டன்ஷியல் அளவே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொருத்தருமே மீதி 59 பேரை எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படின்றது யோசனை பண்ணுங்க. உங்க ஸ்பெசிபிக் டாஸ்க்ல அதுக்கு தகுந்த மாதிரி கேளுங்க. நீங்க கேட்க தான் கிடைக்கும். கேட்கவே இல்லைன்னு கிடைக்கவே கிடைக்காது. ஸ்பெசிஃபிக்கா கேட்ட ஸ்பெசிஃபிக்காவே கிடைக்கும். அதுதான் இது வந்து நான் ஜேகாம்னு சொல்லலை, இது மேஜிக் ஆஃப் ஒரு பிஸ்னஸ் ஃபோரம். ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ண இன்னுமே எஃபிஷியண்டாக நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், லாஸ்ட் வீக் ஈஸி மீட்டிங்ல கூட சொல்லியிருந்தேன், யுவர் நெட்வொர்க் இஸ் ஈக்குவல் டு தி நெட்வொர்த். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு நம்ம நெட்வொர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுல ஒரே ஒரு விஷயம், நம்ம 1-to-1 வந்து நிறைய பேர் ஒன்றும் பண்ணாம இருக்கும், இன்க்ளூடிங் மீ. பட் ஐ ப்ராமிஸ் இதுக்கு மேல நான் வந்து ஒவ்வொரு பிசினஸும் வந்து எல்லாத்தையுமே 1-to-1, அதாவது இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல மீட் பண்ணி அவங்க பிசினஸையும் புரிஞ்சுக்கிட்டு என்னோட பிசினஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இந்த வீக் சாட்டர்டேஸ் நடுவில் இந்த சாட்டர்டே இருந்து அடுத்த சாட்டர்டேக்குள்ளார வருது இல்லைங்களா, அந்த மாதிரி டைம்ல 1-to-1 நிறைய போனாதான் அவங்க பிசினஸ் வந்து புரியும். நிறைய அவங்க கனெக்ட்ஸும் வந்து பர்சனலா போய் பேசும்போது தான் கொடுப்பாங்க. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் தி மெம்பர்ஸ் டு கோ ஃபார் லாட் ஆஃப் 1-to-1s. அது பண்ணும்போது அண்ட் ஒன் மோர் திங், இங்க எல்லாருமே பிசினஸ் ஓனர்ஸ் தான். எத்தனை பேரோட பிசினஸ்ல உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு யூனிஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பீங்க? ஓகே, ஒரு 5 பேர் இருக்கீங்க. ஓகே, சி ஜென்ரலி இப்போ ஒரு 4 பேருக்கு நம்ம போயிருக்கோம். அது என்னது, லைம் லைட்டா வாட் இஸ் இட், ஷோகேஸ், பிஸ்னஸ் ஷோகேஸ். நம்ம போகும்பொழுது அவங்களோட எம்ப்ளாயிஸ் யூனிஃபார்ம்ல இருந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கும்? ஒரு பாசிட்டிவ் நோட் ஒன்று கிடைச்சிருக்குமா? பாதி பேர் போட்டிருக்காங்க, பாதி பேர் போடலை. அப்போ என்ன மாதிரி இம்ப்ரெஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்? யார் சரியில்லை? ஓனர் சரியில்லை. ஸோ சிஸ்டம்ஸ் வந்து அங்கே சரியா ஒர்க் ஆகலை அப்படின்னு ஒரு தாட் வந்து ப்ரொவோக் ஆகும். அப்போ அந்த ஆர்கனைசேஷன் மேல நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்? ஏதோ பண்றாங்க கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ நம்ம இருக்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் தான். நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் மீதி பேர் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது வெளியிலேருந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து பார்க்கும் பொழுது நம்மளோட இம்ப்ரெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். You make business, you don't make business. But you be serious towards commitment. Discipline and commitment இருந்தாலே 50% achieve. அதுக்கப்புறம் நீங்க எப்படி லெவரேஜ் பண்றீங்களோ அதுதான் பிசினஸ். ஸோ எதுக்காக இதை நான் சொன்னேன்னா, நம்ம அதில் ஒரு 50% வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் தான் வந்துட்டு இருக்கோம். யூனிஃபார்ம் அப்படின்ற வார்த்தையே வந்து நம்ம ஸ்கூல் டைம்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்ததே வந்து அத்தனை பேர் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரே இதில் ஈக்குவலாக நம்ம வந்து வெளியில தெரியணும் அப்படின்றதுக்காக. இட் ஷோஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட், யூனிஃபார்ம் எல்லாமே வாங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து 100% நம்ம யூனிஃபார்ம்ல வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. இந்த ஜேகாமோட சக்சஸும் அதில் தான் இருக்கு. பிசினஸ் இஸ் நெக்ஸ்ட். தேங்க்யூ. இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு அமைச்சு கொடுத்த சேர்மேன் சாருக்கும் கோச் சாருக்கும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் ஸ்ரீனிவாசன் சார் ஆக்சுவலாக வந்து எழுந்த அவரோட பிஸ்னஸ் வந்து 2.5 crores எடுத்துன்னு சொல்கிறப்ப நம்ம யாருமே கிளாப் பண்ணாமல் விட்டுட்டோம். நான் திருப்பி ஸ்ரீனிவாசன் சாரையும் கோச்சையும் ஏன்னா இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஐ மீன் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ we really need the efforts.